அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் நிறைய நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால், தம்பியோட பிறந்த நாள் இன்றைக்கு. அப்போ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாமே செஞ்சு வந்தாச்சு. இன்றைக்கே தான் நான் கேக்கையும் அடிக்க போகிறேன், ஐசிங்கும் அதுக்கு மேலே போட போகிறேன். என்னென்று சொன்னால், 6 நாள் விரதம் தானே. இப்போ 6 நாளும் சாப்பிட வேணும். அப்போ விரதம் இன்னும் 3 நாளையில் முடிஞ்சிடும். ஃப்ரிட்ஜுக்கு வச்சா கிடக்கும். அப்போ சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு அடித்து வச்சோன்னா 3 நாளைக்கு அதுக்கு பிறகு சாப்பிடலாம் தானே அப்படின்றதுக்காக இன்றைக்கி தான் அடிக்க போகிறேன். இப்போ கேக் செய்ய போகிறேன், வாங்க பார்ப்போம். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் நான் முதலே செஞ்சு பார்த்துட்டேன். கேக்கு நல்லா வருதோ அப்படின்றது. இந்த நிறைய செய்யல, காசு போனாலும் ஒன்றும் செய்யலாது. இப்போ நிறைய லொஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக முதல் ஒரு ரயில் பார்த்தேன். நான் கேக்கு நல்லா வருது உண்டு, அதில் நல்லா வந்தது. இப்போ இது 1 கிலோ மாயரின் எடுத்துருக்குறேன் எக்ஸ்ட்ராவில். இதில் இப்போ 3/4 கிலோ அப்படி கிட்ட தான் போட போகிறேன். இதை போட்டு முதல் இதை வீட் பண்ணணும். நான் செய்ய போகிறது வித்தியாசமாக செய்ய போகிறேன். சாக்லேட் கேக் மாதிரி நல்ல வித்தியாசமாக நல்ல ஒரு டேஸ்டான கேக் தான் செய்ய போகிறேன். இதில் ஒரு கொஞ்சம் தான் வைக்க போகிறேன். மிச்சம் முழுக்க போட்டுட்டு கொஞ்சம் தான் மிச்சம் வைப்பேன். இதை 2 வீட்டர் இருக்குது. 2 வீட்டராலையும் மாறி மாறி அடிக்க போகிறேன். ஒன்று உங்களுக்கு முதலே காடி இருந்தேன்னா எங்களோட வீட்டர், மற்றது ஒன்று வேறு ஒன்றை தங்கச்சிட்ட வாங்கியிருந்தேன்னா. என்று சொன்னால் 11:30 ஆயிட்டு தானே. அப்போ டக்குண்டு செய்யணும். 11:30 நான் உங்களுக்கு நேரம் சொல்லல, 11:30. அப்போ டக்குண்டு செய்ய வேணும். அதால் 2ஐயும் மாறி மாறி அடிக்கலாம்ன்றதுக்காக இல்லைன்னா இப்போ இதை அடிச்செடுப்போம். கொஞ்சம் ஃப்ரிட்ஜு காய்ச்சோடைய கட்டியாக இருக்கிறோடைய இதாக இருக்குது. இதை நல்ல வடிவாக நாங்கள் பீட் பண்ணணும். அடுத்ததாக எடுக்கணும். இது மஞ்சள் கலராக கிடக்கிறது வெள்ளை கலராக மாறுது. எனக்கு கேட்கணுமா? அஜாண்ட பொங்கல் கட்டிக்கிறேன்.
அண்டையும் ஏகடிக்காக சாப்பிடுவோம். இப்போ வந்து இந்த சீனி அடுத்த வந்து போடுவோம். இது வந்து 1/2 கிலோ அளவில் வந்து நான் இன்றைக்கு எடுத்துருக்கிறேன். கடையில் போயிட்டு 1/2 கிலோ வீட்டு வாங்கி நான் 1/2 கிலோ வாங்க கேக்கு செய்கிறேன்னு சொல்லி இது வந்து 2 நிமிஷம் பவுடர் ஆக்கி போட்டிருக்கலாம். பவுடர் ஆக்கி இருந்தால் ஈஸியாக சீனி கரைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அந்த முட்டை சேர்த்து அடிக்க போகிறோம். அந்த சின்ன இதாக தான் இருக்குது, டக்குனு கரைஞ்சிடும். வந்து மாயில தண்ணி அடிச்சுனா அது சொன்னால் நல்லா பொங்குறதுக்காக இப்போ வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து முதலில் ஒரு 3/4 கிலோ அளவில் எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தேன்னா, அதே மாதிரி 1/2 கிலோ அளவில் சீனி எடுத்துருந்தேன்னா, இப்போ 3 முட்டையை கதையில் முறுக்கு விடும் 3 முட்டை. இதோட 4வது முட்டை. இதுக்கு வந்து 16 முட்டை வந்து ஊற்ற போகிறேன். சில பேர் அந்த கேக் அடிக்க என்ன செய்வேன்னு சொன்னால்
என்ன செய்வேன் இந்த ஒன்றொன்றா எடுத்துப்பேன் நம்ம இந்த பலதா போவோம்ட்டு நான் இப்படி அடிக்கே எனக்கு தெரியும். அதால் வந்து நான் அப்படித்தான் செய்கிறேன். நான் ஒன்றாத்தான் செய்கிறேன். நான் கற்பனை 16 முட்டை எடுத்துட்டேன். ஏன் தனி அடிக்கிறேன் யோசிப்பீங்கள். அது கொஞ்சம் பொங்கி வர்றதுக்காக நான் தனி அடிக்கிறேன். இந்த அழுக போட முட்டோம்னா அப்படி பொங்கி வராது. இது வந்து தனியாக நாங்கள் அப்படி செய்யணும். நல்லா பொங்கி வரும். அதனால் கேக்கு வந்து நல்லா பொங்கி வரும். அதெல்லாம் நாங்கள் தனியாக அந்த வெள்ளை கரு மட்டும் தனியாக போட்டு அடித்தோம்னு சொன்னால் அது நல்ல இந்த க்ரீமாக வரும். அதை இதுக்குள்ள போட இன்னும் இதாக வரும். ஆனால் எனக்கு நேரம் போனதால் நான் நல்லா அப்படி செய்கிறேன். ரெண்டையும் உண்டா சேர்த்துட்டான். நீ அதை 16 முட்டையும் அப்படி பிரித்து எடுக்கணும்னு சொன்னால் கரைச்சல். அப்போ என்ன செஞ்சேனான்னு சொன்னால் எல்லாத்தையும் உண்டா போட்டு அடிச்சிட்டேன் வீட்டில். இப்போ வந்து உண்டாவே விட்டேன். சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு முட்டையாக போட்டு அடிக்கணும். நான் இல்லாமல் அப்படி போட்டு அடிக்கிறீங்களா உண்டா போட்டு தான் அடித்தேன். நான் அன்றைக்கு செஞ்சேன்னா அது வடிவாக வந்தது. அதால் வந்து அதே மாதிரியே தான் செய்ய போகிறேன். நேரத்தை வந்து எவ்வளோ இஷ்டப்பட்டுக்கணும் அவ்வளோ இஷ்டப்பட்டுக்கணும். வந்து சைட்டாக கிடக்கிறதுல இதுக்குள்ள வலிச்சு விடுவோம் அப்படின்றது. இது மட்டும்தான் நல்லா அடிச்செடுக்கணும். நல்லா என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் இந்த முட்டை 16 முட்டை ஊற்றினாங்கல்லானே. அப்போ அந்த முட்டையிலேருந்து மனம் இருந்தானே. அதால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இது என்ன உடைச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. நான் அந்த நேற்று க்ரீம் செய்ய எடுத்துட்டேன். கேக்குக்கான க்ரீம் நேற்று செஞ்சுட்டேன். நான் வீடியோ எடுக்கல.
உங்களுக்கு நான் வந்து இது கேக் செய்ய அதுக்கான இப்படி அது க்ரீம் செஞ்சு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் ஒரு 3 மூடி அளவில் விடுவோம். 3 இல்லை 4 விடுவோம். 2 மணி வந்தாலும் ஆகலாம் கூட அம்பளக்கூடாது. வந்து கேக்கிட மனம் வராது, இந்த வெனிலாட மனம் தான் வரும். அதில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு 1/2 கிலோ சீனி தானே தண்ணினா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி என்ன பார்த்தாரு கடைக்காரர் 1/2 கிலோ சீனி தாங்க என்ன மாற்றாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து 1/2 கிலோ கோதுமை வாங்க மாட்டேன், 1 கிலோக்கு மேலே தானே வாங்கினேன். இப்போ நான் கேக்கு தாங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட. இப்போ வந்து போட போகிறேன். அப்படி போட்டுட்டு இதுக்குள்ள ஒரு தரம் கலக்காத ஒன்று வந்து நான் கலக்க போகிறேன். நான் பார்த்த யூடியூப்பை பார்த்து தானே இந்த கேக் செய்கிறேன். ஆனால் வந்து ஒரு தரம் வந்து அப்படி போட்டு நான் பார்க்கல. நான் வந்து இதில் வந்து முதல்ல இங்கே போடுறேன். இதை கணக்க போடையில் ஓரளவு தான் இதுவும் போட போகிறேன் என்று சொன்னால் ஒரு டேஸ்ட் வர்றது. மாடு என்ன சொல்கிறது, பால் பவுடர் பிடிக்கிறவங்க வந்து இது பிடிக்கும். அதில் வந்து இதையும் போட்டு அதோட வந்து என்ன போடுறேன், சாக்லேட் பவுடரும் வந்து இதுக்கு வந்து போடுறேன். இது வந்து 30 கிராம். இது வந்து ஆனால் நான் முதலே வந்து ஒரு கேக் வந்து நான் செஞ்சு பார்த்தேன் நான் ட்ரையல். அப்போ அதுலேயும் வந்து 30 கிராம் வேண்டி இருந்தேன்னா அதில் ஒரு 10 கிராம் அளவில் தான் நான் வந்து என்ன செஞ்சேன், நான் அதுக்கு போட்டேன்னா. அப்போ இதுலேயும் ஒரு 20 கிராம் அளவில் இருக்குது. இப்போ கொக்கோ பவுடர் வந்து நான் 50 கிராம் போட்டுக்கிறேன். கொக்கோ பவுடர் தான் விலை சரியான 50 கிராம் ஏதோ 50 கிராமா 100 கிராம் 1080 ரூபாயோ. இது நான் அந்த கண்டி வண்டினபடியாக இது. இப்போ வந்து என்ன செய்யணும்டா, இனி இது வீட்டால் வந்து அடிக்க தேவையில்லை. அடுத்தது ஒன்று கூட மறந்துட்டேன், என்னது பேக்கிங் பவுடரும் போட போகிறேன். பேக்கிங் பவுடரும் ஒரு அளவில் போட போகிறேன். நான் வந்து வந்து பேக்கிங் பவுடரும் போட்டுட்டேன். இனி இதில் அதையும் போட்டு கலக்கி எடுத்தேன்னு சொன்னால் சரி. இனி வந்து பீட்டர் பாவிக்கிட்ட விலையன்னு சொன்னால் பீட்டர் அவ்வளவு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் பீட்டர் தேவை. இது வந்து நாங்கள் இப்படி ஒரே பக்கத்துக்கு நாங்கள் செய்ய வேணும், மாறி மாறி செய்யக்கூடாது. ஒரே பக்கத்துக்கு வந்து இதை வந்து நாங்கள் செஞ்சு எடுத்தோம்னா சரி. இதை அப்படியே அவனில் வச்சு எடுத்தோம்னா சரி. இதை வந்து நான் பார்த்த வீடியோவில் நாங்கள் சின்ன வயசுல எங்களுடைய அக்காவையெல்லாம் செய்கிறவ அது இதையும் போட்டு பீட்டரால் அடிக்கிறது. ஆனால் நான் பார்த்த வீடியோவில் வந்து இதை வந்து கையால் செய்ய சொல்லி கிடந்தது. இருக்க மடிக்காமல் கையால் செய்யுங்க அப்படின்னு மாதிரி கிடந்தது. அப்போ அதே மாதிரி தான் நான் அன்றைக்கு அதை செஞ்சு பார்த்தேன்னா. அப்போ அதே மாதிரி அது நல்லா வந்தது. அந்த கேக் அக்ஸியா செய்து கொண்டிருக்கவே அம்மா நல்ல வாசமாக இருக்கம்மா. தள்ளி இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்தெடுத்தேன்னு சொன்னால் சரி. இது கலக்கேக்கில் ஒரு நல்ல வாசம் வரும். ஏன்டா அந்த கொக்கோ பவுடர் போடுறோம் தானே, அதால் இந்த கலந்து கொண்டிருக்கேக்கில் ஒரு வாசம் வருது. இப்போ அதுக்கு தான் நான் கிட்ட வந்து கொண்டிருக்கேன் நான் புள்ளியா. இப்போ வந்து வடிவாக கலந்து எடுப்பேன். நான் இது வந்து கையால் கலக்க கலவடுதில் கூட நாங்கள் வீட்டை பிடிக்கணும் தான் கிடக்குது. அது வந்து போடுறதெல்லாம் போட்டுட்டேன். அன்றைக்கு வந்து என்ன செஞ்சுருந்தான்னு சொன்னால் ஜெலி போட்டேன்னா அந்த என்ன அந்த கேக்குக்கு போடுவேணுமே இந்த ஒரு இது மாதிரி அதை போட்டிருந்தேன் நான். அந்த ஒரு இது மாதிரி அது வந்து
எனக்கு அது டேஸ்ட் பிடிக்கல, அந்த கடிபட பிடிக்கல. இப்போ இன்றைக்கு வந்து நான் அது வந்து போடல. இதுக்கு வந்து நாங்கள் வடிவாக வந்து செய்ய வேணும். இல்லாட்டி வந்து ஒரு இடத்துல சொக்கோஸ் கிடக்கும், ஒரு இடத்துல இந்த கொக்கோ பவுடர் இருக்கும், ஒரு இடத்துல பால் பவுடர் கிடக்கும், ஒரு இடத்துல சீனி கிடக்கும், அப்படி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வடிவாக வேண்டிய நம்மகிட்ட தான் வடிவாக கேட்குறோம். இவ்வளோ வந்தாங்க. இனி வந்து நாங்கள் அவனில் வந்து இதண்டிய இப்படியே சாப்பிட்றதில்ல, இப்படி இருக்குது. இப்போ இது வந்து வடிவாக அவன் தட்டில் வந்து என்ன செஞ்சுட்டேன், மாயிரன்களை வந்து பூச்சி எடுத்துனாங்க ரெண்டா ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போ வந்து கேக்கை வந்து வழியாக கொட்டுவோம். சொன்னோம் இப்போ மேலால் பொங்கி வரும் கொஞ்சம். இப்போ உழுவுந்தான் போடலாம். இப்போ வந்து இதை வடிவாக அப்படி தட்டி எடுத்துக்கொண்டு ஏன்டா அந்த கீழே வந்து இதாக வரும், இடையிடையில் பபிள்ஸ் வரும். அப்போ அந்த பபிள்ஸை வந்து நாங்கள் இப்படி வந்து தட்டி எடுக்கணும். தட்டி எடுத்து போட்டு அவனில் வந்து வச்சு எடுத்தோம்டா. சரி, இப்போ வந்து வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு கேக் வந்த பிறகு காட்டுறேன். இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து முதலாவது 150 இதை வச்சுட்டு இதை வந்து 3 விட போகிறேன். விட்டுட்டு மூடி விட்டோம்டா. சரி, அது வந்து பேகி வரும். திருப்பவும் கொஞ்சம் பச்சையாக இருக்குன்னு சொன்னால் திருப்பவும் ஒரு கொஞ்சம் கூட வச்சு எடுத்தோம்டா. சரி, இது இந்த அவனில் வந்து இப்படி வித்தியாசம். வேறு அவனில் வந்து ஒவ்வொரு அவனில் வந்து ஒவ்வொரு வித்தியாசம். இது வந்து இதுவும் வந்து அருண்ட தங்கச்சீரா வந்தான். அப்போ அவள் வந்து அவட அம்மா கொண்டு வந்து சவுதியிலேருந்து கொடுத்தவா. அப்போ இது வந்து அந்த கொஞ்சம் அந்த நேரம் கொண்டு வந்து கொடுத்தது. அப்போ இது வந்து இப்படி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற அவன் வந்து அப்படின்னு சொன்னால் 180 பாகையில் கேக்கான் இதை விட்டு அதே மாதிரி 35 நிமிஷம் வச்செடுக்க வேணும் அவனில். அப்படி வச்செடுத்தா தான் கேக்காக வரும், இல்லாட்டி ரஸ்கடியாக போயிடும். இப்போ வந்து இதில் வந்து இதுதான் அளவு. அப்போ இதை விட்டுருக்குறேன். இப்போ வந்து கேக் ரெடி ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து ஐசிங் போடைக்கு வந்து இதை காட்டுறேன். கேக் வந்து செஞ்செடுத்தாச்சு, நல்லா வடிவாக வந்துருக்குது. இப்போ வந்து இங்கால இது இப்போ மேலால் இதை வெட்டி இருக்கணும். இப்போ இதுவரை எல்லாமே வந்து வடிவாக இப்போ சாக்லேட் கேக் தானே, அதான் இந்த நிறத்தில் இருக்குது. இப்போ இது குத்தி பார்த்தனா இதண்டிட்டு தான் சொல்லி குத்தி பார்த்தனா. இங்கே வந்து இப்போ நான் அடித்த க்ரீம் இது வந்து இப்போ கீழே தடவி இருக்கிறேன். இதுக்கு மேலே தான் இப்போ கேக்கை வந்து வைக்க போகிறேன். இந்த க்ரீம் எப்படி செஞ்சேன்னா இதுதான். இப்போ இந்த கேக்கையும் நடுவா வெட்டி போட்டு நடுவுகளை வந்து இந்த க்ரீம் தான் வைக்க போகிறேன். இந்த க்ரீம் எப்படி செய்கிறேன்னு சொன்னால், அதாவது வெள்ளைக்கரு கோழி முட்டையோட வெள்ளைக்கரு வந்து 4 வெள்ளைக்கரு எடுத்திருந்தேன்னா அதோட சீனி வந்து 200 கிராம் அளவில் எடுத்திருந்தேன்னா ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு என்ன சொல்கிறது கொதிச்ச தண்ணி இருக்குது தானே, அதை ஒரு கோப்பையில் ஊற்றி போட்டு அதுக்கு மேலே ஒரு கோப்பையை வச்சு அதுக்குள்ள தான் அந்த முட்டையையும் சீனியையும் போட்டு கலக்க வேணும். ஏன்னு சொன்னால் ஒன்று வந்து பச்சை முட்டையாக இருக்கும், அந்த கிருமியில் சாரது அதுக்குன்னு சொல்லி அது வந்து நாங்கள் அப்படி செஞ்செடுத்து அந்த தண்ணி கீழே நாங்கள் அதை சுடுதண்ணி வைப்போம் தானே, அதுக்கு மேலே என்ன ஒரு தட்டு வச்சு அதுக்குள்ள தான் முட்டையும் சீனியும் போட்டு கிளக்குவோம். அப்படி கிளக்கி எடுத்து போட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆற விடணும். அதோட முக்கியமாக வந்து நாங்கள் அந்த முட்டை இந்த க்ரீம் வந்து நாங்கள் செய்யக்க அந்த முட்டை வந்து ஃப்ரிட்ஜுக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஃப்ரிட்ஜுக்கு இருந்தால் அது கட்டாயமாக வரவே வராது. அப்படி நானும் செஞ்சு பார்த்தேன்னா அது வரவே வரையில. அதுக்கு பிறகு 2ஆம் தரமாக செஞ்சு தான் எனக்கு இப்படி வந்தது. என்னென்னு சொன்னால் இதை வந்து 2 படி என்ன ஃப்ரிட்ஜுக்கு வைக்காம தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறேன்னு அதுக்கு பிறகு இந்த சீனியை வந்து நல்லபடியாக கலக்கி கொண்டு அந்த சீனி கரையும் வரைக்கும் கிளக்குவோம். அப்படி கலக்கினா பிறகு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் சூடாக இருக்குன்னு தானே, அப்போ அதை ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆற விடணும். ஆறின அப்புறம் தான் பீட் பண்ண வேணும்.
அப்போ அது பீட் பண்ணினா பிறகுதான் இப்படி ஒரு க்ரீம் வரும். இப்போ இன்னும் நான் இது பீட் பண்ண வேணும். இது வந்து இன்னும் க்ரீம் ஆகிட்டு இன்னும் நல்ல சொஃப்டாக வர வேணும். இது வந்து கீழே பூசுறதுக்கு கீழே ஒட்டி நிற்கிறதுக்கு அதுக்கு தான். அப்போ இது வந்து இப்போ கீழே போட்டிருக்கிறேன். இதோட கொஞ்சமாக வெனிலா விட்டேன்னா நான் வெனிலா விடாட்டிலும் மனம் பெருசாண்டு முட்டை மனம் வராது. இப்போ வந்து இதுக்கு போட்டுட்டேன். அதாவது நல்லா பீட் பண்ணி எடுக்க வேணும். நாங்கள் ஒரு 1/2 மணித்தியானம் 1 மணித்தியானமும் பிடிக்கும் அதை பீட் பண்ணி எடுக்க. அப்போ இது வந்து இப்போ பீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த கேக்கை வந்து இதுக்கு மேலே வைக்க போகிறேன். இப்போ வந்து என்ன போட்டுக்கிறேன்னு இதுக்கு ஐசிங் சுகர், அதோட வந்து என்ன போட்டுக்கிறேன் மாயரின் கொக்கோ பவுடர், இந்த 3டையும் போட்டு இப்போ வந்து அடிச்சு வைக்கிறேன். இப்போ வந்து நல்ல வடிவாக இது வந்து நல்ல ஒரு அளவுக்கு வந்து அரைச்சி வைக்கணும். இது வந்து நானே கலரிங் போடாமல் செய்கிறேன்னு சொன்னால் ஒன்று இந்த கலரிங் போட்டோம்னு சொன்னால் உடம்புக்கு கூடாது என்ன, அதால் அப்படி சாக்லேட்லேயே செய்வேன் அப்படின்றது வந்து செய்கிறேன். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இது என்ன கத்தி வச்சுக்கிறேன்னு யோசிப்பீங்க. நான் வந்து இந்த கேக் பூசுறதுக்கு வந்து ஒன்று வாங்கியில் என்று சொன்னால் ஒரு நாள் தேவைக்காக முழுதையும் ஏன் வாங்குவான் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து வாங்கியில் எல்லாமே வாங்க வேண்டுமே இல்லை, இருக்கிறத வச்சு நாங்கள் செய்யலாம். இப்போ இது என்னன்னு சொன்னால் சீனியை வந்து இதுக்காக கரைச்சி வச்சுக்கிறேன். அதாவது சுகர் சிரப் அப்படின்ன மாதிரி சொல்லுவேன்னா, இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மேலால் வந்து விட போகிறேன். இதை வந்து இப்போ மேலால் வந்து ஒரு லைட்டாக எல்லா இடமே படுற மாதிரி விடுவோம். அப்போ அந்த கொஞ்சம் சாஃப்டாக வரும். அந்த என்ன வந்து இது வந்து கேக் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ வந்து இது 2 வட்டி வச்சுக்கிறேன். இதுக்கு நடுவில் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு நடுவில் க்ரீம் போட போகிறேன். அந்த அடித்து வச்ச க்ரீமை வந்து போட போகிறேன். அப்போ இதில் வந்து இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் சுகர் சிரப்பை லைட்டாக ஊற்றிட்டு, இது வந்து இந்த லைட்டாக ஒரு சாக்லேட் தானே, கொஞ்சம் ஒரு டார்க் சாக்லேட் சாப்பிட மட்டும் சொன்னால் அப்படி இருக்குமா அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு கசப்போடு இருக்குது. இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எல்லா இடமும் வர்ற மாதிரி வடிவாக வந்து எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சு விட போகிறேன், தேய்ச்சி விட போகிறேன். இதை வந்து இதே க்ரீமையும் நாங்கள் வெளியால் முன்னாலும் செஞ்சு எடுக்கலாம், இதே மாதிரி பூசி எடுக்கலாம். ஆனால் நான் வெளியால் வந்து இப்போ சாக்லேட் தானே ஊற்ற போகிறேன். அதால் வந்து இதை வந்து உள்ளுக்கு போட்டுட்டு வெளியால் சாக்லேட்டை ஊற்ற போகிறேன். இப்படி நடுவில் ஒரு க்ரீம் வரைகளை நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதால் தான் நான் இந்த க்ரீமை நடுவில் வந்து கொடுக்குறேன். இதை வெளியால் இதண்டினம்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். எல்லாமே வடிவாக எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு பெர்ஃபெக்டாக எனக்கு செய்ய தெரியும் அப்படின்ற பிறகு தான் நான் இந்த கேக் கொஞ்சம் விலை கூட தான் ஆனாலும் செய்ய எடுத்தேன். நான் என்னால் செய்ய இயலும், என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை வந்து நான் செய்ய எடுத்தேன்னா சாக்லேட் கேக் மாதிரி தான். சாக்லேட் கேக்கே தான் ஃபுல்லாகவே நான் இதில் வந்து கொக்கோ பவுடர் சாக்லேட் அப்படி மாதிரி தான் சேர்த்துருக்குறேன். அப்படின்ட்டு சொன்னால் சாக்லேட் கேக் தானே. இப்போ வந்து தம்பிக்கும் வந்து சாக்லேட் தான் விருப்பம். அதாலேயோ என்ன உதிரியல நானும் சாக்லேட் முதலாவது நீல கலரில் தான் போடுவோம்னு நினைச்சினா, பிறகு வந்து
இல்லை வேணாம் கலரிங்க ஏன் போடுவான், கலரிங்கை போட்டு உடம்புக்கு வந்து அது கூடாது, அப்படியும் கலரிங்கை போடுவான் அப்படின்றதுக்காகவும், மற்றது வந்து கலரிங்கை விடவும் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதால் தான் நான் இதை வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து இது சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக்கு சாப்பிடல நான் உங்களுக்கு கேக் காட்டையிலே, இந்த கேக் வந்து முதல் செஞ்சேன் என்னதுக்காக, இது வந்து என்ன இதுக்காக, இது ரெண்டாவது வந்து செஞ்சுருக்கிறேன் என்னதுக்காகன்னு சொன்னால் ஆக்களுக்கு கொடுக்குறதுக்காக. ஆக்களுக்கு ரெண்டு பெருசாக ஒருத்தருக்கும் சொல்லலை. இனி வேறுங்க இந்த கேக்கை வந்து காட்டுறவங்களுக்கு பிச்சு வேறுங்க என்ன ஒரு சொப்டாக இருக்குன்றது பாருங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு சொப்டாகவும் வந்துருக்குது. இது வந்து ஆக்களுக்கு கொடுக்குறதுக்காக என்ன வெட்டி எடுக்கல. இது ரெண்டாவது செஞ்சு எடுத்த கேக். இப்போ வந்து இது உள்ளுக்கு தானே நாங்கள் இது வந்து வடிவாக நீட்டாக பூச வேணுமெண்டு எல்லாம் இல்லை, அப்படியே லைட்டாக தடவி விட்டால் சரி. பாருங்க இப்படி மாதிரி தடவி விட்டுண்டா சரி, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போவே தூக்கி சாப்பிட்டா என்னென்னு கிடக்குது, நல்லா இருக்கும் உண்மையில். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இது என்ன நான் உங்களுக்கு முதல் காட்டினான் தானே கேக், அதை வந்து ரெண்டாக்கி நான் என்ன நடுவில் க்ரீம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ரெண்டாக்கினா. இப்போ வந்து வெள்ளமாக தூக்கி வச்சுட்டேன். ஆனால் நான் யோசிக்காமல் ஒரு மொக்குத்தனமாக இந்த ஒரு பேசினுக்கு வச்சுட்டேன். ஒரு தட்டு மாதிரிகளை வச்சுருந்தா அடுக்க சூமாக இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு மாதிரி ரைவணி எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, மேலேயும் இதை ஒரு மாதிரி செயற்படுத்தி வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, மிஞ்சினதோட சும்மா அப்படியே விரட்டி விடுவோம். என்ன கிரீனா தானே போதும். இப்போ இதுக்கு மேலால் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் சாக்லேட் ஊற்ற போகிறேன். இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து வெட்டி எடுத்தேன்னா அதெல்லாம் இப்படி இருக்குது. ஆனால் சாக்லேட் ஊற்றிகளை வந்து இது தெரியாது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னுண்டால், இதுக்கு மேலால் யோசிக்கல என்ன. இப்போ என்ன செய்ய போகிறோன்ட்டு சொன்னால், திருப்பவும் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சுகர் சிரப்பே ஊற்றுவோம் என்று சொன்னால் கொஞ்சம் கேக் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும், ஒரு சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து இதுக்கு மேலேயும் லைட்டாக வந்து சுகர் சிரப் வந்து ஊற்றுறேன். ஊற்றி போட்டு அதுக்கு மேலால் என்ன கொடுக்குறோன்னு சொன்னால், நான் இதாண்டி வச்சுக்கிறேன் அந்த, அதாவது இதுதான் அந்த ரோயல் க்ரீம்ன்னு சொன்னான். ஆனால் எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் தனிப்பதமாக இருக்குது. ஆனால் இதை விடவும் நல்ல க்ரீம் அரைச்சி எடுக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த ஷேப்பில் தான் தண்டி எடுத்தேன் நான். இப்போ இது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், மேலே வந்து இப்படியே விட்டால் சரி. அப்படியே என்ன செய்ய போகிறேன், மேலே வந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் படுகிற மாதிரி இப்படி இதண்டைக்கில் வேறவங்க அந்த சாக்லேட் வந்து கீழே வந்து கேக் எப்படி இருந்தாலும் அது வந்து தெரியாது. என்ன நம்ம சேஃப்படுத்தி விட்டோம்னா சரி. வந்து வேறு கொஞ்சம் வேறு இப்படி செஞ்சு எடுத்துட்டு வேறு கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துட்டு இதுக்கு மேலால் சாக்லேட் ஊற்ற போகிறேன். அப்போ என்ன நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஒரு சூப்பர் கேக்காகவும் இருக்கும். இது என்னத்தில் செஞ்சாண்டு உங்களை சொன்னாங்க தானே, அதாவது முட்டையும் சீனியையும் வந்து அதில் வந்து செஞ்சேனா பீட் பண்ணி எடுத்தால் அப்படி மாதிரி ஒரு க்ரீம் கிடைக்கும், ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ அப்படி வந்து செஞ்சு எடுத்தேனா. இப்போ வந்து என்ன செய்வோம், வேறு எல்லா இடத்துக்கும் வடிவாக பிரட்டி விடுவோம் ஆக்களை. இந்த சைட்டுகளுக்கும் வந்து படுகிற மாதிரி இது வந்து ஒரு மேலால் வந்து நான் ஒரு இது கொடுத்துருக்குறேன். இதை மாதிரி இனியாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுத்தோம்னு சொன்னால் இந்த க்ரீம் வந்து செட் ஆகிடும். அதுக்கு பிறகு சாக்லேட்டை வந்து நான் மேலால் வந்து ஊற்ற போகிறேன். அப்போ இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து இதில் இந்த இது கேக் தானே நல்ல வடிவாக உறிஞ்சி பிடிச்சிட்டு இந்த ஈரப்பதத்தையெல்லாம்
அப்போ கேக்கு வந்து நல்ல இதாக இருக்குது, நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. நடுவில் நாங்கள் இது கொடுத்துருக்குறோம் தானே, அப்போ வந்து அப்படி இருக்கும். இதை வந்து என்ன செய்ய போகிறேன், அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு மேலால் தான் சாக்லேட் வந்து ஊற்ற போகிறேன். இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுப்பேன். இப்போ வந்து இந்த டார்க் சாக்லேட், அதாவது ரிச் வெரியோட டார்க் சாக்லேட் பண்ணிட்டேன். அப்போ இதில் அருவாசியும் போட்டு பாலம் விட்டு கீழே என்ன போட்டுக்கிறேன்னு சொன்னால் சுடு தண்ணி போட்டு இதை வந்து கரைச்சி எடுக்கிறேன். வடிவாக இதை வந்து ரெண்டும் வந்து கரைப்படம் வந்து அப்படியே தண்டி கரைச்சி எடுத்தாங்க. சரி, இதுக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோடைய அது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. வந்து தண்டை இது வந்து உருகும். கீழே சுடு தண்ணியான இருக்குது. இப்போ தண்டை உருகும். சின்ன நான் உடைச்சி போட்டது அப்படின்னு உருகுது, பெருசாக போட்டது. நல்ல ஒரு திக்கான இதாக இதை தண்டி போட்டு மேலே ஊற்றி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகுது வந்து. அது வந்து அப்படியே இது வந்து கொஞ்சம் ஒடுக்கேக்கில் கொஞ்சம் வந்து விழாத தன்மையாக இருக்கிற மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் தான் இதில் ஊற்ற நல்லா இப்போ வந்து கஜு மீரால் போட போகிறேன். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் கஜுவை வந்து சின்ன கத்தியால் வெட்டி இருக்கிறேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் மேலால் சாக்லேட் வந்து ஊற்ற போகிறோம். அது வந்து மெல்ட் ஆயில மெல்ட் ஆயில அதில் ஊற்ற போல டேஸ்டியாக. இப்போ வந்து உங்கள்கிட்ட நான் அந்த கேக்கு செய்கிறதுக்கானது ஒன்றும் வேண்டியில்ல, அதால் கிடக்கிறத வச்சு தான் செய்கிறேன். வந்து சைட்டோளுக்கு வந்து இதை ரெண்டு விட போகிறேன். இப்படியே செஞ்சுட்டு அதுக்கு மேலால் சாக்லேட்டும் வந்து மிஞ்சி போச்சு. இப்போ வந்து மேலால் நட்ஸை வந்து தூவி விட போகிறேன். பாதாமும் பிஸ்தாவும் தூவி போட்டு இதை தூவி போட்டு அடுத்தது வந்து டிசைனிங் செய்ய போகிறோம். இப்போ வந்து குத்த வேண்டியதில்
இது வந்து கொஞ்சம் உடைஞ்சிட்டு இதை வைப்போம். இதை வந்து இல்லை பார்த்து டெக்னிக் எல்லாத்தையும் நான் இப்போ வந்து இதில் ரக்குறேன். அக்ஷரன் பிறந்த செய்யறதுல அம்மா கேட்கட்டாமான்னு ஒன்று தான் நிற்க போகிறேன். இதை வந்து பிறகு தண்டுவோம். இந்த கபி பேதின்ற அதே மாதிரி மூன்றும் வந்து பிறகு தண்டுவோம். இப்போ வந்து இது வந்து தம்பிக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே வந்து நான் இதில் கலந்துக்கிறேன். இதை வந்து உண்டுண்டா இதில் வந்து வைக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் கீழே ஒழுகி இருக்குது. ஆனால் இப்போ பெரிய ஒரு தட்டுன்னு சொன்னால் அது ஒழுகி இருந்தாலும் நாங்கள் குறைச்சிருக்கலாம். இது இப்போ நிலத்தில் நான் ஒழுகி இருக்குது. நிலத்தில் இந்த கேட்டால் சரி. இதை நான் அப்படியே வந்து அடுக்க போகிறேன். அதோட வந்து இப்போ இந்த அடுக்குவோமே நான் உங்களை பார்க்க வேண்டிய போர் அடிச்சிடும். அதோட வந்து இது வந்து அந்த சுகர் போல்னு சொல்லிங்கன்னா அதையும் வந்து வெள்ளமாக தூவி விட போகிறேன். நினைக்கிறேன் இது வந்து லைட்டாக தூவிட்டு அடுத்தது எங்களோட அக்ஷரனுக்கு விருப்பமான கார். இந்த காரத்துக்கு இதில் நட்டுக்கு நடுவில் வச்சுங்க. சரி போலாங்க. அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு லோலிப்பர் சின்னாலிண்ட கேக் தானே. அப்போ அவருக்கு எவ்வளோத்துக்கு என்னென்ன விருப்பமோ அதை வந்து நான் இதில் செஞ்சுருக்கிறேன். அடுத்தது காசு. இதில் வந்து இதை வைக்காமல் இதையும் வைக்கலாமா? எங்கே வைப்பேன்? இல்லை ஜோடியாக இருக்கும். இது அக்ஷரனுக்கு விருப்பமானது இல்லை. அதையும் இதைய செஞ்சுட்டு இப்போ சின்னகளுக்கு இதை மாதிரி சின்னகளுக்கு இதை மாதிரி தான் விருப்பமாக இருக்கும். அப்போ அதே மாதிரியே இவருக்கு செஞ்சுக்கிறேன். இப்போ எல்லாமே ஃபுல்லாக கருப்பாக இருக்க வடிவில்லாமல் இருக்கும். அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் எல்லாமே ஃபுல்லாக சாக்லேட்டாக கிடக்குது. பெரியாக்களுக்கு திகட்டும், ஆனால் சின்னகளுக்கு நல்லா இருக்கும். வடிவுக்கு அவருக்கு இப்படி கொண்டு வச்சு விடுவோம். மாதிரி வச்சு விடுவோம். இவ்வளோந்தான் அவளுக்கு வந்து விருப்பமான கேக் வந்து செஞ்சுட்டேன். நாளுக்கு இது எங்கே கொடுவோம். இப்போ இதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து டிசைனாக அப்படியே சுற்றி தண்டி விட்டேன். சரி நான் பிறகு உங்களுக்கு கேக் வெட்டிக்க காட்டுறேன். இந்த கேக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்க. டேஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு இந்த டேஸ்ட்டும் அப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். என்ன இருக்கு கேக்கா? டோவே உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான்.